அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி நியூ சிலபஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் என்எம்ஆர் இருக்குது. அதுவும் யூனிட் 7ல் ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் இருக்குது. அப்போ இந்த என்எம்ஆர் வேல்யூஸை வச்சு ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி எலுசிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வேல்யூஸும் என்னென்ன, இந்த வேல்யூ எதுக்கு வந்தது, இந்த வேல்யூ நம்ம ஏன் இதில் ஆட் பண்ணுறோம், எதனால இதுக்கு 6.5, இதனால இதுக்கு 8 அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம இந்த என்எம்ஆர் வேல்யூஸை வச்சு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை எலுசிடேட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்துடலாம். அதுவும் இந்த டாபிக் யூனிட் 7ல் இருக்குது. நியூ சிலபஸ் யூனிட் 7ல் இருக்குது. அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. An organic compound molecular formula C8H10O exhibited the following H1 NMR spectral data: del 2.5 3H singlet, del 3.8 3H singlet, del 6.8 2H doublet, J is equal to 8 Hz. அடுத்தது 7.2 2H doublet, J is equal to 8 Hz ppm. The compound among the choices is first option பாருங்க, 4-ethyl phenol, 2-ethyl phenol, 4-methyl anisole, 4-methyl benzyl alcohol. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்ன, இந்த கெமிக்கல்ஸ் விட்டு வந்த வேல்யூ பாருங்க. 2.5 3H, அப்புறமா 3.8 3H, அப்புறமா 6.8 2H, 7.2 2H. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது பாருங்க, 3H இருக்கு, 3H, அப்புறமா 2H 2H. அப்போ இதில் இந்த வேல்யூ பாருங்க 6.8 7.2. அப்போ கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கு, ஒரு அரோமேட்டிக் புரோட்டான்ஸ் இருக்கு. அப்புறமா இதில் 3H இருக்கு, 3H இருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் 3H இருக்கு பாருங்க. அப்போ 3H சிங்லெட் தான், இங்கேயும் 3H சிங்லெட். அப்போ அந்த CH3 பக்கத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது மீனிங். ஓகே, அப்போ CH3 தனியாக இருக்கு அப்படிங்கிறது மீனிங். அப்போ இதில் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4-ethyl phenol. அப்போ எத்தில் குரூப்புக்கு என்ன வருது பாருங்க, CH2 CH3. அப்போ இங்க பாருங்க 2Hங்கிற ஆப்ஷன் நமக்கு இல்லை, எல்லாமே 3H தான், இங்கேயும் 3H இங்கேயும் 3H. பட் இங்க பாருங்க 2H. அப்போ எத்தில் ஃபினால் கண்டிப்பா என்ன செய்யாது, வரவே வராது. அடுத்தது பியும் எத்தில் இருக்கு, அப்போ கண்டிப்பா A and B ஆப்ஷன் வரவே வராது. அப்போ ஆப்ஷன் கண்டிப்பா எதுதான் இருக்க முடியும், இந்த C இல்லைன்னா D தான் இருக்க முடியும். அப்போ இந்த 4-methyl anisole அந்த ஸ்ட்ரக்சரை டிரா பண்ணிக்கிடுங்க. அதே போல 4-methyl benzyl alcohol அதையும் டிரா பண்ணிக்கிடுங்க. இப்போ டி ஆப்ஷன்ல பாருங்க, நமக்கு பாருங்க மெத்தில் இருக்குது, அப்புறமா பென்சைல் குரூப் இருக்கு. அப்போ பென்சைல் குரூப் என்ன, அப்போ அங்க ஒரு CH2 இருக்கு. ஓகே, அப்போ மெத்தில் பென்சைல் CH2OH. ஓகே, அப்போ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, CH2 இருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம இதை கால்குலேட் பண்ணவே இல்லை, கால்குலேட் பண்ணாமலே நம்ம நினைச்சாச்சு, ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மெத்தில் பென்சைல் CH2. அப்போ இங்க 2H இல்லை நமக்கு பாருங்க, எல்லாமே 3H 3H. அப்புறம் இது 2H 2H, இந்த ரெண்டுமே அரோமேட்டிக் புரோட்டான்ல உள்ளது. அப்போ அது பென்சின் ரிங்ல உள்ள H. அதனால நம்ம நினைச்சிடலாம், இந்த டி ஆப்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நமக்கு இதை வச்சு நம்ம எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, del 2.5 3H சிங்லெட். அப்போ சிங்லெட்னு சொல்லியாச்சு. அப்போ 3H, அப்போ ஒரு CH3 இருக்கு, அந்த CH3 பக்கத்துல நோ புரோட்டான், சிங்லெட்னு அதுதான் மெயின். இப்போ அடுத்தது பாருங்க, del 3.8, இங்கேயும் 3H 3H இருக்கு, அதே போல சிங்லெட். அப்போ அது பக்கத்துலயும் என்ன இல்லை, ஒரு புரோட்டானும் இல்லை. ஸோ இப்போ மெத்தில் குரூப் நியர் நோ புரோட்டான். அடுத்தது பாருங்க, del 7.2 del 6.8. அப்போ இங்க 2H இருக்கு, இங்கேயும் 2H. அப்போ இது டப்லெட், இது டப்லெட். அப்போ பாருங்க, கப்ளிங் கான்ஸ்டன்ட் J is equal to 8 Hz, இதுக்கும் கப்ளிங் கான்ஸ்டன்ட் J is equal to 8 Hz. இப்போ இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னாச்சுன்னா அரோமேட்டிக் புரோட்டான். அப்போ இந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுல நமக்கு கப்ளிங் கான்ஸ்டன்ட் இருக்குது பாருங்க, 3 பாண்ட் கப்ளிங், 3 1 2 3. அதனால 3JHH கப்ளிங் போட்டிருக்கிறோம். அப்போ ஓப்பன் செயின் சிங்கிள் பாண்ட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதோட கப்ளிங் கான்ஸ்டன்ட் பாருங்க, J is equal to 7 Hz அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்புறமா அரோமேட்டிக் புரோட்டான்ல உள்ள அந்த HK உள்ள கப்ளிங் கான்ஸ்டன்ட், அப்போ J is equal to 8 to 10. நமக்கு இங்க கொஸ்டின்ல 8 இருந்தது, J is equal to 8 Hz இருந்தது. ஓகே, அப்ப அந்த மாதிரி 8 வந்திருந்ததுன்னா நமக்கு அந்த புரோட்டான் எங்க இருக்குன்னு அர்த்தம், அந்த அரோமேட்டிக் ரிங்ல அந்த புரோட்டான் இருக்கு அப்படிங்கிறது மீனிங்.
ஓகே, இப்போ அதே போல் பாருங்க அல்கின் சிஸ் அல்கினா இருந்துச்சுன்னா 10 to 12. அதே போல் டிரான்ஸ் அல்கினா இருந்துச்சுன்னா 14 to 18 ஹெட்ஸ். அப்போ இந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம நினைச்சிடலாம், நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ இதை ஞாபகம் வச்சுக்காங்க. அரோமேட்டிக் புரோட்டான் J = 8 to 10. இதை வச்சு நம்ம ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதில் பாருங்க J = 7.2, அதே போல் 2H டப்லெட்டு J = 8 ஹெட்ஸ். இப்போ 8 ஹெட்ஸ்னா கண்டிப்பாக அது அரோமேட்டிக் புரோட்டான். இதில் நமக்கு ஆர்த்தோ கப்ளிங் இருக்கு, பேரா கப்ளிங் இருக்கு, அதே போல் மெட்டா கப்ளிங். அப்போ எந்த கப்ளிங்கு என்ன வேல்யூ அதே நம்ம பார்த்துடலாம். இதில் பாருங்க ஆர்த்தோ கப்ளிங் 8.8 ஹெட்ஸ், அதாவது 6 to 10 அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். மெட்டா கப்ளிங்க்கு பாருங்க 1 to 3, அதாவது 2.4 அப்ராக்சிமேட்லி இருக்கும். அப்புறம் பேரா கப்ளிங் வந்துட்டு 0. இப்போ ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அந்த கப்ளிங் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது 0 to 1 பேரா கப்ளிங். இப்போ ஆர்த்தோ கப்ளிங் தான் நமக்கு அதிகம். பாருங்க 8.8 ஹெட்ஸ், அதாவது 6 to 10 ஹெட்ஸ். மெட்டா கப்ளிங் வந்து 2.4. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ நமக்கு இந்த கேஸ் ஆஃப் சில வந்துட்டு ஆர்த்தோ கப்ளிங் ஒன்லி பாசிபிள். அதனால தான் J = 8 ஹெட்ஸ். இந்த கேஸ் இதுக்கும் நமக்கு J = 8 ஹெட்ஸ். இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம எப்படி கல்குலேட் பண்றது பாருங்க. மெத்தில் குரூப்புக்கு 0.9 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 0.9 போட்டாச்சு. அப்போ மெத்தில் குரூப் பக்கத்துல ஆக்சிஜன், அதாவது என்ன சொல்லுவோம், அரைல் ஈத்தர் அடுத்தானே. அப்போ O இங்க ஒரு அரைல், அப்போ அது அரைல் ஈத்தர். அப்போ அரைல் ஈத்தருக்கு வேல்யூ 2.5. அப்போ 0.9 + 2.5 3.4. அப்போ 3.4 வெளியில இருக்கான்னு பாருங்க. இப்போ நமக்கு 3.8 அப்ராக்சிமேட்லி நியர் டு 3.4. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட். அடுத்தது இதில் பாருங்க 2.5, அதுக்கும் நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மெத்திலுக்கு வந்துட்டு 0.9, அப்புறமா இந்த அரைல் குரூப்புக்கு வந்துட்டு 1.5. இப்போ 0.9 1.5 2.4. அப்போ 2.4 கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. நமக்கு 2.5 நியர் டு 2.4. அப்போ இந்த வேல்யூ நமக்கு கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் ஆப்ஷன் டி செக் பண்ணி பாருங்க. நமக்கு அதுல வந்து பென்சைல் குரூப் இருக்கும் பார்த்தோம் CH2. அப்போ நமக்கு அந்த இதுல 2H நமக்கு கொடுக்கல. ஓகே, அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு வராது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது இந்த கெமிக்கல்ஸோட வேல்யூ பாருங்க. CH3 1.9. அப்போ நியர் டு அரைல் ஈத்தர் OAR. அதுக்கு வந்து 2.5 நீங்க ஆட் பண்ணணும். இந்த 0.9 கூட 2.5 ஆட் பண்ணணும். அடுத்தது என்ன பார்த்தோம், CH3 பக்கத்துல பென்சீன் ரிங், அரைல் ரிங். பாருங்க நெக்ஸ்ட் டு அரைல் ரிங், பென்சீன் ரிங் இல்லைன்னா பிரிடிங், எனி ஹெட்ரோசைக்ளிக் ரிங். அப்போ என்ன செய்யணும், 1.5 ஆட் பண்ணணும். அப்போ 0.9 + 1.5 நமக்கு வந்து 2.4 கிடைக்கும். ஓகே, இதே போல எல்லா NMR கொஸ்டின்ஸ்க்கும் நாம இந்த கொஸ்டின் டிஸ்கஷன் பார்க்க போறோம். இது எல்லாமே நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸ்ல நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.